தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா. என்னை வாழ வைக்க உங்க கிருபை தேவை, என்னை வழி நடத்த உங்க கிருபை தேவை, என்னை வாழ வைக்க உங்க கிருபை தேவை, என்னை வழி நடத்த உங்க கிருபை தேவை. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா. என்னை உயர்த்துவதற்கு உங்க கிருபை தேவை, என்னை போஷிப்பதற்கு உங்க கிருபை தேவை, என்னை உயர்த்துவதற்கு உங்க கிருபை தேவை, என்னை போஷிப்பதற்கு உங்க கிருபை தேவை. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா. என்னை ரட்சிக்க உங்க கிருபை தேவை, என்னை அபிஷேகிக்க உங்க கிருபை தேவை, என்னை ரட்சிக்க உங்க கிருபை தேவை, என்னை அபிஷேகிக்க உங்க கிருபை தேவை. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை மேல கிருபை மேல கிருபை தாங்கப்பா. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி அப்பா அடியனை முற்றிலுமாக மறைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறேன், உயர்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு யூஸ் த டைம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஒரு நாளில் காணப்படுகிற 24 மணி நேரத்தில் உள்ள 1440 நிமிடங்களில் ஒரு நிமிடத்தை வீணடித்தாலும் அது திரும்ப வருவது இல்லை. ஆகையால் கர்த்தருடைய ஜனங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதினதின் காரியங்களை அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் நம்முடைய தேவன். கானாவூர் கல்யாண வீட்டிலே அவருடைய வேலை வந்தவுடன் தண்ணீரை ரசமாக மாற்றினார், திராட்சை ரசமாக மாற்றினார். அதுபோல அவருடைய வேளையில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். பிரியமானவர்களே,
பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சகலத்தையும் அதினதின் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். பாருங்க, பணம் 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 பணம்னு சொல்லி பணத்துக்கு பின்னாடி மக்கள் செல்லுகிறதை அறிய முடிகிறது. பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. இன்னைக்கு பணத்துக்கு பின்னாடி போகிற கூட்டம் ஒரு சில கூட்டம் இருக்கிறது. பிரியமானவர்களே, பணத்தை சமைத்து சாப்பிட முடியுமா? பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற நாட்கள் கொஞ்ச நாட்கள். பிரியமானவர்களே, கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து வச்சா கூட வருமா? வராது. பிரியமானவர்களே, வீம்புக்காரராயும் கடைசி காலத்திலே அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாத கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள். இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர் சொல்வதை கேட்பது கிடையாது. பெற்றோர் ஒரு பிள்ளையை கடைக்கு போனால் போகிறது கிடையாது. சின்ன பிள்ளையை கூப்பிட்டு, அம்மா கொஞ்சம் கடை போயிட்டு வா, அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொன்னால் பிள்ளைகள் கீழ்ப்படுறது இல்லை, எதிர்த்து பேசுகிறாங்க. இன்றைக்குள்ள பிள்ளைகள் எதிர்த்து பேசுகிறாங்க. பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை, பெற்றோர் சொல்வதை கேட்பதில்லை, காதில் வாங்கிறது கிடையாது பிள்ளைகள். பெற்றோர் சொன்ன அறிவுரையை கேட்டால்தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே பிள்ளைகள் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், கடைசி காலத்தில் பரிசுத்தமில்லாதவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் பாவங்கள். இந்த செல்ஃபோனுக்குள்ளே பாவம் வந்துட்டு, செல்ஃபோனுக்குள்ளே பாவம் வந்துட்டு, இது அப்படி பார்த்தாலே போதும், உள்ள அசிங்கமான காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு குடிக்கு அடிமையாக இருப்பது போல் இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க. எத்தனை பேர்
எத்தனை குடும்பங்கள் இந்த செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் அன்பு குறைஞ்சு போச்சு. பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற அன்பு குறைஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, முந்திய மாதிரி இப்போ இல்லை, இந்த காலத்தில் இல்லை, அன்பு இல்லை. கணவன் மனைவிக்கிடையே அன்பு இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே அன்பு இல்லை, உற்றார் உறவினருக்கிடையே அன்பு இல்லை. அன்பு இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். நல்லோரை பகைப்பாங்க, நல்லோரை பகைப்பாங்க, நல்லவர்களை பகைப்பாங்க, துன்மார்க்கனோட ஐக்கியம் வச்சிருப்பாங்க. துரோகம், கணவன் மனைவிக்கு துரோகம் பண்றான், மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றா. இதெல்லாம் சகஜமா நடக்குது. துணிகரம் உள்ளவர்களாகியும் துணிகரமா கொள்ளையடிக்கிறான், துணிகரமா பாவம் செய்கிறான், துணிகரமா கொலை செய்கிறான். பிரியமானவர்களே, துணிகரமாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. கொடிய காலங்களில் அப்படிதான் இருக்கும். காலம் சமீபமாயிருக்கிறது, காலம் சமீபமாயிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22, 10, 11, 12 வசனங்கள். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் வாசல் அருகே வந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4:9 ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது, இளைப்பாறுகிற காலம் வருகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, காலம் குறுகினது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29 வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை பார்க்கின்ற பொழுது, மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. பிரியமானவர்களே, காலம் குறுகினதானபடியால் சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். அப்படிதான் வருகின்ற காலத்தில் இருக்கிறது, நடக்கும். அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாக அனுமதியாதவர்கள் போல இருக்க வேண்டிய உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. பிரியமானவர்களே, ரோமர் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். காலத்தை அறிந்து நடக்க வேண்டும். டைம் இஸ் கோல்டு என்பார்கள். காலம் பொன் போன்றது. இன்னைக்கு பாருங்க, காலத்தை அநேகர் விரயமாக்கி வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். Many people, they are wasting the time. பிரியமானவர்களே, காலத்தை விரயம் வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் தேவையில்லாத காரியத்தை பேசுறது,
சினிமா சீரியல் 3 மணி நேரம் டைத்தை வேஸ்ட் பண்ணுறது, சீரியலில் உட்காந்து மணிக்கணக்காக டயத்தை வேஸ்ட் பண்ணுறது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். காலத்தை வீணாக்காதீங்க. சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரு, வேதத்தை வாசி, தியானி, வேதத்தை தியானி. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை. வேதத்தை தியானி, அதை வாசி, அதன்படி நட என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய நேரத்தை ஜெபத்திற்கு ஒதுக்க வேண்டும். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 32-33 அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதுதான் நம்முடைய வேலை. எப்பொழுதுமே 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 ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். We should prayer every day. Pray every day. Pray every time. எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணு. நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கணும். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் வெளிப்படுத்தல் 12:12 சொல்கிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால். ஏனென்றால் அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியினால் இன்னைக்கு தீவிரமாக செயல்படுகிறான், குடும்பத்தை கெடுக்கிறான், ஒரு குடும்பத்தை நாசமாக்குறான், விபத்தை உண்டு பண்ணுகிறான், பாவம் செய்ய வைக்கிறான், இச்சையில விழ வைக்கிறான். பிசாசு இன்னைக்கு தந்திரம் உள்ளவன். அவன் பயங்கரமா கொஞ்ச காலம் இருக்கிறது பண்ணினால் மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியா நம்மை பாவத்தில் விழ பண்ணுவான். வலையை விரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த செல்போன் மூலமா வலையை விரிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல பார்த்தீங்கன்னா அநேக நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. செல்போனில் அநேக நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. இந்த செல்ஃபோன் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும், ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். ஏனென்றால் இந்த செல்ஃபோன் மூலமாக அநேக இச்சையான காரியங்களை கொண்டு வருகிறான் பிசாசானவன். எப்படி வேடன் குருவியை பிடிக்க வலையை விரிக்கிறானோ அதே போல் பிசாசானவன் இந்த செல்ஃபோன் மூலம் நம்மை பாவத்தில் விழப்பண்ணுவதற்கு வலையை விரிக்கிறான். அதில் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு அவன் ஓடி போவான். அன்புக்குரியவர்களே, காலம் பொன் போன்றது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஒரு நாளிலே 24 மணி நேரம் இருக்கிறது. 24 மணி நேரத்தில் நம்ம ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம்? ஆண்டவருக்காக நாம் அவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, காலம் பொன் போன்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இனி வருகிற காலம் கொடிய காலம். கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, கொடிய காலங்கள் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் இயற்கையின் சீற்றங்கள், அகோல மரணங்கள். ஆனாலும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாக நீர் பாதுகாத்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்னுடைய வியாதியை மாற்ற மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்க மாட்டாரா?
என் பலவீனங்களை மாற்ற மாட்டாரா? என் சுகவீனங்களை மாற்ற மாட்டாரா? என்னை சுகப்படுத்த மாட்டாரா என்று சொல்லி வாஞ்சையோடு இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும் அப்பா. நீ கண்ணோக்கி பாரு, அவர்களை ரட்சியும் அப்பா. ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீரே அப்பா. வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். குடிக்கு அடிமையானவர்கள் விடுதலை அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே குடிக்கு அடிமையானவர்கள் விடுதலை ஆவார்களாக. பலவீனப்பட்டவர்கள் பலப்படுவார்களாக. பலவீனத்தின் மத்தியிலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே, அவ்விதமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் இந்தியா தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் திருநெல்வேலி பட்டணத்தை ஆசீர்வதிங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவான பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். நீங்கள் முடிந்தால் இந்த நிகழ்ச்சியை தாங்க விரும்பினால் தாங்கலாம், உங்களுடைய காணிக்கையினால் தாங்க விரும்பினால் தாங்கலாம். தொடர்ந்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் காட் ஸ்கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய செய்திகள், பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா.
தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்கு தத்துவம் தந்தவர் மறவான், வழிகாட்டி நடத்திட மறவான். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார்.